அன்பு என்பதை சிலர் விதி எழுதுவதாக நம்புகிறார்கள். இன்னும் சிலரோ தங்களின் அதிகாரமும் செல்வமும் கொண்ட அகந்தையால் அதை எழுதிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். பெருநகரத்தின் முன்னணி தொழிலதிபரான ஆகாஷின் வாழ்க்கையும் அப்படித்தான் தொடங்கியது. கோடீஸ்வரரான ஆகாஷிற்கு பணத்திற்கோ புகழுக்கோ எந்த பஞ்சமும் இல்லை. ஆனால் அவனது உலகமே காவ்யா என்ற ஒரே பெண்ணை சுற்றித்தான் இயங்கிக் கொண்டிருந்தது. பில்லியன் கணக்கிலான தொழில் ஒப்பந்தங்களை கூட பொருட்படுத்தாமல் அவளது ஒரு புன்னகைக்காக மணிக்கணக்கில் காத்திருக்க அவன் தயங்கியதில்லை. வைர நகைகள், வெளிநாட்டு ரோஜாக்கள், நில ஒளியில் கேண்டில் லைட் டின்னர் என அவளது ஒவ்வொரு ஆசையும் ஆகாஷிற்கு கட்டளையாக இருந்தது. நகரில் அவர்களின் ஜோடியை பற்றித்தான் அனைவரும் பெருமையாக பேசிக் கொள்வார்கள். இந்த பந்தம் ஜென்ம ஜென்மத்திற்கும் தொடரும் என்று ஆகாஷும் உறுதியாக நம்பியிருந்தான். ஆனால் எந்த பெண்ணிற்காக உலகையே எதிர்க்க துணிந்தானோ அந்த பெண் தன் வாழ்க்கையை எந்த அளவிற்கு உடைத்தெறிய போகிறாள் என்பதும், அந்த உடைந்த இதயத்தை சீரமைக்க மலர் என்ற பெண் வரப்போகிறாள் என்பதும் ஆகாஷிற்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. அன்று காலை ஆகாஷின் பிரம்மாண்டமான கார்ப்பரேட் அலுவலகம் வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஆகாஷின் தனி மேனேஜரான மலர் அவனுக்காக தயாரிக்கப்பட்ட காஃபி கோப்பையுடன் அவனது அறைக்கு விரைந்து கொண்டிருந்தாள். மலர் நேர்மையும் சுறுசுறுப்பும் கொண்ட ஒரு சாதாரண குடும்பத்து பெண். 2 அறைகள் கொண்ட ஒரு சிறிய பிளாட்டில் தனியாக வாழ்ந்து வரும் அவள் தன் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்பவள். அவள் ஆகாஷின் அறை கதவை திறந்து உள்ளே நுழைந்த அந்த நொடி எதிர்பாராத விதமாக அங்கே நின்று கொண்டிருந்த காவ்யாவின் மீது மோதினாள். கையில் இருந்த சூடான காஃபி காவ்யாவின் விலையுயர்ந்த ஆடை மீது சிந்தியது. அடுத்த வினாடி பலார் என்ற அதிர்வேட்டு சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. மலர் நிலை குலைந்து போய் தன் இடது கன்னத்தை பிடித்து கொண்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். கன்னத்தில் கை வைத்தபடி கண்களில் நீர் வழிய நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே காவ்யா ஆத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தாள். ஆகாஷ், என்ன இது? இந்த நாகரிகமற்ற தகுதி இல்லாத பொண்ணையா உன்னோட மேனேஜரா வச்சிருக்க? என் இம்போர்ட்டட் ட்ரெஸ்ஸை எப்படி பாழாக்கிட்டா பாரு என்று கத்தினாள். ஆகாஷ் தன் நாற்காலியில் இருந்து மெதுவாக எழுந்து நின்றான். அவனது முகம் அமைதியாக இருந்தாலும் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. குரலை உயர்த்தாதே காவ்யா என்றான் ஆகாஷ் மிக கடுமையான குரலில். முதல் விஷயம், என் அனுமதி இல்லாம என் ரூமுக்குள்ள வர உனக்கு உரிமை இல்லை. இரண்டாவது, என் ஆபீஸ்ல வேலை செய்யற என் ஊழியர் மேல கை வைக்க உனக்கு யாரு உரிமை கொடுத்தா? காவ்யா திகைத்து போனாள். ஆகாஷ், உனக்கு கண் தெரியலையா? இவ என் விலை மதிப்பற்ற ட்ரெஸ் மேல காஃபியை ஊத்திட்டா, அதுக்குத்தான் வாயை மூடு என்று உரிமைய ஆகாஷ் அங்கே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த மலரை பார்த்து தன் கம்பீரமான குரலில் கர்ஜித்தான். மலர், உன்னை எந்த கன்னத்துல அவ அரைஞ்சாலோ அதே கன்னத்துல அவளை ஓங்கி அறை. மலரின் கண்கள் அகல விரிந்தன. சார் என்று தழுதழுத்தாள். நான் சொன்னது உனக்கு புரியலையா? அறை என்று ஆகாஷின் குரல் மீண்டும் அறை முழுதும் முழங்கியது. அவ உன்னை அரைஞ்ச சத்தத்தை விட நீ அவளை அறையிற சத்தம் கம்மியா இருந்தா நானே உனக்கு இன்னொரு அறை வைப்பேன், புரியுதா? காவ்யா கோபத்தின் உச்சிக்கே சென்று, ஆகாஷ், இந்த சாதாரண வேலைக்கார பொண்ணு முன்னாடி என்னை என்று கத்திக்கொண்டே மலரை மீண்டும் தாக்க பாய்ந்தாள். ஆனால் ஆகாஷ் நொடி பொழுதில் காவ்யாவின் கையை பிடித்து நிறுத்தி அவளை மலருக்கு முன்னே இழுத்து வந்து நிறுத்தினாள். அரை மலர், இனிமே என் ஆபீஸ்ல வந்து என் ஊழியர் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும் என்று கத்தினான். காவ்யாவின் மிரட்சியையும் ஆகாஷின் கட்டளையையும் பார்த்த மலர் வேறு வழியின்றி தன் கையை உயர்த்தினாள். பலார் என ஓங்கி காவ்யாவின் கன்னத்தில் அறைந்தாள். காவ்யா அதிர்ச்சியில் நிலை தடுமாறி பின்வாங்கி விழுந்தாள். ஆகாஷ் மலரை ஒரு முறை திருப்தியுடன் பார்த்துவிட்டு காவ்யாவிடம் திரும்பினான். இன்னைக்கு இந்த அறைக்குள்ள இந்த சம்பவம் நடந்துச்சு. இனிமே என் ஊழியர்கள் யாருக்கிட்டையாவது நீ வம்பு வச்சா எல்லாருக்கும் முன்னாடி உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றுவேன். இப்போ வெளியே போ என்று குளிர்ந்த குரலில் கதவை காட்டினான். காவ்யா அவமானத்திலும் ஆத்திரத்திலும் அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். காவ்யா சென்றதும் கதவை ரிமோட் மூலம் பூட்டினான் ஆகாஷ். அறைக்குள் அமைதி நிலவியது. மலர் இன்னும் பயத்தில் நடுங்கியபடி சுவரோரம் ஒட்டி நின்று அழுதே கொண்டிருந்தாள். ஆகாஷ் மெதுவாக அவளை நோக்கி நடந்து வந்தான். அவனது உயரமும் கம்பீரமும் மலரை மேலும் அச்சமடைய செய்தது. அவன் தன்னை மீண்டும் அடிக்கப் போகிறானோ என்று பயந்து தன் 2 கன்னங்களையும் கரங்களால் மூடிக்கொண்டாள் மலர். கையை எடு மலர் என்றான் ஆகாஷ் அமைதியாக. அவள் பயத்தில் கையை எடுக்காமல் மேலும் சுவரோடு ஒடுங்கினாள். ஆகாஷ் அவளுக்கு மிக அருகில் வந்து அவளது காதருகே குனிந்து மெல்லிய ஆனால் அழுத்தமான குரலில் சொன்னான். நான் ஒரு விஷயம் சொன்னா ஒரே தடவையில
கேட்கணும், கையை எடுன்னு சொன்னேன். அவனது மூச்சு காற்று தன் முகத்தில் பட்டதும் மலர் மெதுவாக கைகளை இறுக்கினாள். அவளது கன்னங்கள் சிவந்து போய் கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. ஆகாஷ் அவளது முகத்தை உற்று பார்த்தான். இனிமே நீ உண்மையா இருக்கும்போது யார் முன்னாடியும் பயந்து தலை குனிஞ்சு அழக்கூடாது, புரிஞ்சதா என்று கூறியபடி எதிர்பாராத விதமாக அவளது கண்ணீர் வழியும் கன்னத்தில் தன் உதடுகளால் மென்மையாக முத்தமிட்டான். அந்த நொடி மலரின் உடம்பில் ஒரு மின்னல் பாய்ந்தது போல் இருந்தது. காய்ச்சலில் கொதிப்பது போல அவளது முகம் மேலும் சிவந்தது. சற்று முன் காவ்யாவின் மீது அன்பை பொழிந்தவன் இப்போது தன் மீது காட்டும் இந்த திடீர் பாசத்தையும் அதிகாரத்தையும் அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவள் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க ஆகாஷ் லேசான புன்னகையுடன் விலகி சென்று தன் நாற்காலியில் அமர்ந்தான். ரிமோட்டை அழுத்தி கதவின் பூட்டை நீக்கினான். அடுத்த கணமே மலர் தன் சுய நினைவுக்கு வந்து தன் கேபினுக்குள் ஓடி மறைந்தாள். நாற்காலியில் அமர்ந்திருந்த ஆகாஷ் அவளது குழந்தைத்தனமான பயத்தையும் கூச்சத்தையும் பார்த்து தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். அன்று மாலை மெக்ரா நிவாஸ் பிரம்மாண்டமாக மிளிர்ந்து கொண்டிருந்தது. வீட்டின் வரவேற்பறையில் காயத்ரி அம்மாள் கவலையுடன் உலாவிக் கொண்டிருந்தாள். இந்த பையன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையே, என்ன பண்றானோ என்று தனக்குத்தானே புலம்பினார். அப்போது அங்கே வந்த சிவா, பாட்டி கவலைப்படாதீங்க, ஆகாஷ் பிசினஸ் மீட்டிங்ல இருக்கான், வந்துடுவான், நீங்க போய் உட்காருங்க, உங்க மூச்சு வாங்குது என்று அன்போடு சொன்னான். சிவா அவனை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு, எனக்கு புத்தி சொல்றியா, ராப்பகல உழைச்சி உடம்பை கெடுத்துக்கிறான், எனக்கு எப்பவாவது ஏதாச்சும் ஆச்சுனா என்று காயத்ரி அம்மாள் பதறினாள். பாட்டி என்ன பேச்சு இது என்று கண்டித்த சிவா பாட்டியின் தோள்களை பற்றி சோபாவில் அமர வைத்தான். நம்ம ஆகாஷுக்கு ஒண்ணும் ஆகாது, அவனை பார்த்துக்க நான் இருக்கேன். சரி அதையெல்லாம் விடுங்க, உங்க செல்ல பேத்தி அதாவது என் பொண்டாட்டி எங்க என்று குறும்பாக கேட்டான். காயத்ரி அம்மா லேசாக சிரித்து கொண்டே, உன் பொண்டாட்டியா, வீட்டுக்கு வந்ததிலிருந்து ஒரே புலம்பல் தான், இன்னைக்கும் காலேஜுக்கு போக மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்திருக்கா என்றார். சிவா லேசாக புன்னகைத்தபடி தன் அறையை நோக்கி சென்றான். அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்த சிவாவிற்கு கட்டிலில் தலைமுறையாக அமர்ந்து விம்மி கொண்டிருந்த சிவகாமி தான் கண்ணில் பட்டாள். சிவா பேராசிரியராக பணியாற்றும் அதே கல்லூரியில் வணிகவியல் படிக்கும் மாணவிதான் சிவகாமி. கல்லூரிக்கு வெளியில் அவனுக்கு மனைவியாக இருந்தாலும் வகுப்பறைக்குள்ளே அவளுக்கு அவன் கடுமையான பேராசிரியர். சிவகாமி என்று மென்மையாக அழைத்தான் சிவா. சிவகாமி நிமிர்ந்து பார்த்து தன் உதட்டை பிதுக்கினாள். போங்க, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் என்று முகத்தை திருப்பி கொண்டாள். சிவா அவள் அருகே சென்று அவளது கைகளை பற்றி தன் மடியில் அமர்த்தி கொண்டான். என்ன ஆச்சு என் செல்லத்துக்கு, ஏன் இந்த அழுகை? இன்னைக்கு கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடியும் என்னை எம்புட்டு திட்டினீங்க தெரியுமா? நாளைக்கு நான் பிரசன்டேஷன் கொடுக்கணுமாம், எனக்கு பயமா இருக்கு, எல்லாரும் என்னை வச்சு சிரிப்பாங்க, நான் நாளையில இருந்து காலேஜுக்கே போகலை, என் படிப்பு போதும் என்று சிவகாமி தன் கண்ணீரை துடைத்தபடி கோபமாக கத்தினாள். சிவா அவளது கைகளை ஆசையோடு பிடித்து அவளது நெற்றியில் முத்தமிட்டான். சிவகாமி எதுக்காக அலற? நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு எல்லாம் தெரியும், அப்புறம் எதுக்கு இந்த பயம்? இல்லை, எனக்கு எல்லாரும் முன்னாடியும் பேச பயமா இருக்கு. அந்த பொண்ணுங்க எல்லாம் உங்களை பார்த்து என்னென்னவோ பேசுதுங்க, அதை பத்தியெல்லாம் நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, ஆனா என்னை மட்டும் இலக்கு வச்சு திட்டுறீங்க என்று சிவகாமி பொறாமையோடு சினுங்கினாள். சிவா உரக்க சிரித்து விட்டான். ஓஹோ, அப்போ என் பொண்டாட்டிக்கு என் மேல பொறாமை வருதா? அவங்க என்னை பார்த்து சிரிச்சா எனக்கு என்னடி, என் கண்ணுல நீ மட்டும் தானே இருக்க என்று சொல்லி அவளது கன்னத்தை மென்மையாக தட்டினான். சிவகாமி வெட்கப்பட்டு தலை குனிந்தாள். சிவா அவளது முகத்தை நிமிர்த்தி, சிவகாமி நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனா நீ தன்னம்பிக்கையோடு வளரணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு நிலைமை வந்தா நீ சொந்த கால தைரியமா நிக்கணும்ல, அதுக்காகத்தான் இந்த கண்டிப்பு, புரியுதா என்றான் ஆழமான அன்போடு. சிவகாமி அவனது நெஞ்சில் முகம் புதைத்து, எனக்கு நீங்க தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம் என்று கிசுகிசுத்தாள். இரவு வெகு நேரம் கழித்து ஆகாஷ் வீட்டிற்கு வந்தான். நாள் முழுவதும் நடந்த வேலைகளின் களைப்பு அவனது முகத்தில் தெரிந்தாலும் அண்ணன் சிவாவை கண்டதும் அவனது முகம் பிரகாசமானது. வாங்க பெரியண்ணே, இன்னும் தூங்கலையா என்று சிரித்து கொண்டே சோபாவில் சாய்ந்தான் ஆகாஷ். அப்போது அங்கே வந்த காயத்ரி அம்மாள் ஆகாஷின் கைகளை பிடித்து கொண்டு கண்களில் நீருடன் நின்றார். ஆகாஷ், எனக்கு ஒரு வாக்கு கொடுடா, பாட்டி சொல்றதை நீ தட்டக்கூடாது என்றார் காயத்ரி அம்மாள். ஆகாஷ் பதறி போய்
போய் எழுந்தான். பாட்டி, என்னாச்சு? ஏன் அழுறீங்க? என் சின்ன வயது தோழி சாவித்திரி, அவளோட பேத்தி மலர் ரொம்ப நல்ல பொண்ணு, அனாதையா தவிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்டா. இது என் தோழிக்கு நான் கொடுத்த வாக்கு. என் ஆசையை நீ நிறைவேற்றணும் என்று காயத்ரி அம்மாள் கண்டிப்பும் பாசமும் கலந்த குரலில் கூறினார். ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்து போனான். பாட்டி, என்ன சொல்றீங்க? திடீர்னு கல்யாணமா? அதுவும் எனக்கு தெரியாத ஒரு பொண்ணையா? நான் காவ்யாவை. ஆகாஷ், காவ்யாவை பத்தி என்கிட்ட பேசாத. அவளுக்கு உன் பணம் மேலதான் ஆசை. நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா என் முகத்திலேயே முழிக்காத என்று காயத்ரி அம்மாள் உறுதியாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். சின்ன வயதிலேயே பெற்றோரை இழந்த ஆகாஷிற்கும் சிவாவிற்கும் இந்த பாட்டிதான் உலகம். அவளது வார்த்தைகளை மீறுவது ஆகாஷிற்கு சாத்தியமில்லாத ஒன்று. ஆகாஷ் சிவாவை பார்த்தான். சிவா அவனது தோளை தட்டி, பாட்டி உனக்கு நல்லதுதான் யோசிப்பாங்க ஆகாஷ், ஒத்துக்கோ என்றான். ஆகாஷ் அமைதியாக தலையசைத்தான். ஆனால் அவனது மனதிற்குள் ஒரு கனல் மூண்டது. என் விருப்பம் இல்லாமல் என் வாழ்க்கைக்குள் வர துணியும் அந்த பெண் யாராக இருந்தாலும் அவளுக்கு இந்த ஆகாஷின் இன்னொரு முகத்தை காட்டுவேன் என்று ஆத்திரத்துடன் நினைத்து கொண்டான். அதே நேரத்தில் பெருநகரத்தின் ஒரு சிறிய பிளாட்டில் மலர் கடும் காய்ச்சலால் படுக்கையில் சுருண்டு கிடந்தாள். கடந்த 2 நாட்களாக அலுவலகத்திற்கு செல்ல முடியாமல் தனியாக அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். காய்ச்சலின் வேதனையில் அம்மா அம்மா என்று புலம்பிக் கொண்டே இருந்தாள். அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. மலர் மெதுவாக எழுந்து போய் கதவை திறந்தாள். எதிரே அவளது பாட்டி சாவித்திரி நின்றிருந்தார். பாட்டியை கண்டதும் மலர் தாங்க முடியாமல் அவரை கட்டியணைத்து அழத் தொடங்கினாள். பாட்டி, எங்க போனீங்க? எனக்கு உடம்பு முடியல பாட்டி. சாவித்திரி பாட்டி கண்ணீருடன் அவளை அணைத்து கொண்டார். என் செல்லமே, உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போனதுக்கு என்னை மன்னிச்சிடுடி என்று கூறி அவளுக்கு பால் கொடுத்து மாத்திரையை ஊட்டி படுக்க வைத்தார். சாவித்திரி பாட்டி தனக்குள் ஒரு உறுதியான முடிவெடுத்திருந்தார். தன் மகனும் அவனது 2ஆம் மனைவியும் மலரை வீட்டை விட்டு துரத்தி விட்டதை அறிந்ததும் பாட்டி காயத்ரி அம்மாளை சந்தித்து தன் பேரை காப்பாற்ற உதவி கேட்டிருந்தார். காயத்ரி அம்மாளும் யோசிக்காமல் தன் பேரன் ஆகாஷிற்கு மலரை திருமணம் முடிப்பதாக வாக்கு கொடுத்திருந்தார். படுக்கையில் கிடந்த மலரின் தலையை வருடியபடி சாவித்திரி பாட்டி மெல்ல சொன்னார். மலர், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுடி. காயத்ரி அம்மாவோட பேரன் ஆகாஷை உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம். அந்த வீட்டுல நீ ராஜகுமாரி மாதிரி வாழ போற. மலர் அதிர்ச்சியுடன் பார்த்தாள். பாட்டி, கல்யாணமா? எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் பாட்டி. இல்லை மலர், இந்த வயசுக்கும் உடம்புக்கும் நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியாது. நீ தனியா தவிப்பதை என்னால் பார்க்க முடியாது. இது என் மேல ஆணையடி. நீ இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கணும் என்று சாவித்திரி பாட்டி கைகளை கூப்பினார். பாட்டியின் வற்புறுத்தலையும் அன்பையும் பார்த்த மலரால் மறுக்க முடியவில்லை. தன் விதியை நினைத்து அமைதியாக கண்ணீர் வடித்தபடி தலையசைத்தாள். அங்கே மெக்ரா நிவாசில் ஆகாஷும் இங்கே சிறிய பிளாட்டில் மலரும் இருவருமே தங்களின் உணர்வுகளையும் கோபத்தையும் மறைத்து கொண்டு விதியின் இந்த திடீர் முடிவிற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டனர். அந்த இரவு இருவரின் வாழ்க்கையிலும் ஒரு புயலுக்கு முந்தைய அமைதியை கொண்டு வந்திருந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க மிக சில சொந்தங்களின் முன்னிலையில் அவசரமாக திருமணம் நடந்து முடிந்தது. பாட்டிகளின் வற்புறுத்தலினாலும் தங்களின் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்காகவும் ஆகாஷும் மலரும் மணமேடையில் அமர்ந்து சடங்குகளை செய்து முடித்தனர். திருமண சடங்குகள் முடிந்ததும் மணப்பெண் அலங்காரத்தில் இருந்த மலர் தன் முகத்தை மூடியிருந்த பட்டு திரைக்கு பின்னால் பயத்துடன் அமர்ந்திருந்தாள். தனக்கு நிச்சயிக்கப்பட்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று கூட தெரியாமல் தன் பாட்டியின் வார்த்தைகளுக்காக தலையசைத்திருந்தாள். மறுபுறம் ஆகாஷ் மிகுந்த கோபத்திலும் விரக்தியிலும் இருந்தான். தன் விருப்பத்திற்கு மாறாக தன் வாழ்க்கைக்குள் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட அந்த பெண்ணின் முகத்தை கூட அவன் பார்க்க விரும்பவில்லை. சடங்கின் ஒரு பகுதியாக இருவருக்கும் நடுவே இருந்த பட்டு திரை மெதுவாக விலக்கப்பட்டது. ஆகாஷ் விருப்பமில்லாமல் நிமிர்ந்து பார்த்தான். அடுத்த நொடி அவன் உறைந்து போனான். எதிரே சிகப்பு நிற பட்டுடையில் லேசாக நடுங்கும் உதடுகளுடன் பயந்த கண்களோடு அமர்ந்திருந்தது வேறு யாருமில்லை, அவனது அலுவலகத்தின் நேர்மையான மேனேஜர் மலர். மலர், நீ சாவித்திரி பாட்டியோட பேத்தியா என்று அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த குரலில் கேட்டான் ஆகாஷ். மலரும் மெதுவாக கண் திறந்து பார்த்தாள். தன் எதிரே கம்பீரமாக அதே சமயம் மிரட்சியுடன் நின்றிருந்த கணவனை கண்டு அவளது இதய துடிப்பு நின்றுவிடும் போல் இருந்தது. சார், நீங்க தான் காயத்ரி பாட்டியோட பேரனா என்று தழுதழுத்த குரலில் கேட்டாள் மலர். ஆகாஷின் மனதிற்குள் உறைந்திருந்த கோபமும் எரிச்சலும் நொடி பொழுதில் பனியாக உருகி மறைந்தன.
தன் அலுவலகத்தில் காவ்யாவின் அகந்தையை அடக்கி நேர்மையுடன் பணிபுரிந்த அதே மலர்தான் தன் மனைவி என்று தெரிந்ததும் அவனது உதடுகளில் அறியாமல் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அன்று இரவு மெக்ரா நிவாஸின் அலங்கரிக்கப்பட்ட முதலிரவு அறையில் மலர் கட்டிலின் ஓரத்தில் ஒடுங்கி அமர்ந்திருந்தாள். கை விரல்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். கதவை திறந்து உள்ளே வந்த ஆகாஷ் அவளது பயத்தை புரிந்து கொண்டான். மெதுவாக அவள் அருகே வந்து அமர்ந்தான். மலர் என்று மென்மையான குரலில் அழைத்தான். மலர் சட்டென்று எழுந்து நிற்க முயன்றாள். சார், அது வந்து ஆகாஷ் சிரித்து கொண்டே அவளது கையை பிடித்து மீண்டும் கட்டிலில் அமர்த்தினான். முதலாவது, இனிமே என்னை சார்னு கூப்பிடக்கூடாது. இரண்டாவது, எதுக்காக இப்படி பயந்து நடுங்குற? இல்லை, எனக்கு திடீர்னு இப்படி என்று மலர் தடுமாறினாள். ஆகாஷ் அவளது முகத்தை மென்மையாக நிமிர்த்தினான். ஆபீஸ்ல என் முன்னாடி தைரியமா நின்று வேலை பார்த்த மேனேஜர் மலர் எங்கே? இப்போ என் மனைவியா நிக்கிற மலர் ஏன் இப்படி பயப்படுறா? உனக்கு விருப்பம் இல்லாம நான் உன்னை எதுக்கும் வற்புறுத்த மாட்டேன். ஆனா இனிமே நீ என் மனைவி, இந்த வீட்டின் மகாராணி, புரியுதா? அவனது அன்பான வார்த்தைகளும் அக்கறையான பார்வையும் மலரின் பயத்தை மெல்ல கரைத்தன. அவனது தோளில் தலை சாய்த்து தன் புதிய வாழ்க்கையை நம்ப தொடங்கினாள் மலர். மறுநாள் காலை ஆகாஷிற்கும் மலருக்கும் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் காரணமாக சிம்லா செல்ல வேண்டியிருந்தது. புதுமண தம்பதிகளாக இருவருமே சிம்லாவின் அழகான சூழலுக்கு புறப்பட்டு சென்றனர். அங்கே ஒரு நள்ளிரவு நேரத்தில் வாடிக்கையாளருடன் சந்திப்பை முடித்துவிட்டு திரும்பும் போது இருவரும் அறியாமல் ஒரு மலைப்பாதையில் செல்ல நேரிட்டது. அது அந்த ஊரில் சந்தேகத்திற்குரிய பகுதி என போலீசாரால் அறிவிக்கப்பட்டிருந்த பாதை. அப்போது திடீரென போலீஸ் ரோந்து வாகனம் வந்து அவர்களின் காரை மறித்தது. அங்கிருந்த அதிகாரி கடுமையா, யார் நீங்க ரெண்டு பேரும்? நள்ளிரவுல இந்த சூனியமான பாதையில என்ன பண்றீங்க? காரை விட்டு இறங்குங்க என்று மிரட்டினார். மலர் பயந்து போய் ஆகாஷின் கையை பிடித்து கொண்டாள். ஆகாஷ் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, மிஸ்டர், நாங்க பிசினஸ் விஷயமா மும்பைல இருந்து வந்திருக்கோம். வழி தெரியாம இந்த ரோட்டுக்குள்ள வந்துட்டோம். நான் ஆகாஷ் மெக்ரா என்றான். ஆனால் அந்த புதிய அதிகாரிக்கு ஆகாஷை பற்றி தெரிந்திருக்கவில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க புருஷன் பொண்டாட்டி தானா, இல்ல வேற ஏதாவது தப்பு பண்றீங்களான்னு எப்படி நம்புறது? ஆதாரம் காட்டுங்க, இல்லனா ரெண்டு பேரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டி இருக்கும் என்றார். அப்போதுதான் ஆகாஷ் தன் போனை பார்த்தான். சிக்னல் இல்லை. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த ஆகாஷ் உடனே தன் அண்ணன் சிவாவிற்கு செய்தி அனுப்பினான். சிவா உடனடியாக சிம்லாவில் இருக்கும் தன் வழக்கறிஞர் நண்பரான சுதாங்குவிற்கு தகவல் கொடுத்து அவர்களின் திருமண பத்திரிகையையும் சான்றிதழையும் போலீஸ் நிலையத்திற்கு அனுப்ப வைத்தான். சுதாங்கு போலீஸ் நிலையத்திற்கு வந்து அதிகாரியிடம் பேசி 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவர்களை மீட்டு ஹோட்டலுக்கு அழைத்து வந்தான். ஹோட்டல் அறைக்கு வந்து சேர்ந்ததும் ஆகாஷ் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தான். மலர், நீ அறைக்குள்ள போ, நான் ரெப்ரஷ் ஆகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு நகர்ந்தான். ஆனால் பயத்திலும் குழப்பத்திலும் இருந்த மலர் அவன் சொன்னதை கவனிக்காமல் ஹோட்டலின் வெளிப்பகுதியில் இருந்த நீச்சல் குளத்தை நோக்கி நடந்தாள். சிம்லாவின் கடும் குளிரில் அந்த நீச்சல் குளத்து நீர் பனிக்கட்டியாக உறைந்திருந்தது. தான் எங்கே செல்கிறோம் என்ற சிந்தனையின்றி நடந்த மலர் எதிர்பாராத விதமாக தடுமாறி அந்த பனி நீரில் சடார் என விழுந்தாள். ஆகாஷ் என்ற அவளது அலறல் சத்தம் மட்டுமே கேட்டது. திரும்பி பார்த்த ஆகாஷ் மலர் நீச்சல் குளத்தில் மூழ்குவதைக் கண்டு பதறி போனான். மலருக்கு நீச்சல் தெரியாது. அந்த உறைபனி நீரில் விழுந்த அடுத்த நொடியே அவளது உடல் மரத்து போய் சுய நினைவை இழந்து அடியோடு மூழ்கத் தொடங்கினாள். யோசிக்க ஒரு நொடி கூட எடுத்துக்கொள்ளாத ஆகாஷ் ஒரே பாய்ச்சலில் நீச்சல் குளத்திற்குள் குதித்தான். அந்த உறைபனி நீரிலும் போராடி சுய நினைவற்று தண்ணீருக்குள் மூழ்கிய மலரை தன் கரங்களில் ஏந்தி வெளியே தூக்கினான். அவளை தன் கைகளில் ஏந்தியபடி அறைக்குள் ஓடினான். அவளது உடல் பனிக்கட்டி போல் குளிர்ந்திருந்தது. உதடுகள் நீல நிறமாக மாறி இருந்தன. மலர், கண்ணை திற மலர், பிளீஸ் என்று ஆகாஷ் பதற்றத்துடன் அவளது கைகளையும் கால்களையும் தேய்த்தான். அறையில் இருந்த ஹீட்டரை உடனடியாக ஆன் செய்தான். ஆனால் மலரிடம் எந்த அசைவும் இல்லை. அவளது ஈர உடைகளை உடனடியாக மாற்ற வேண்டியிருந்தது. ஆகாஷ் விளக்குகளை அணைத்துவிட்டு மரியாதையுடனும் அக்கறையுடனும் அவளது ஈர உடைகளை மாற்றி உலர் ஆடைகளை அணிவித்தான். பின்னர் அவளை கட்டிலில் கிடத்தி தன் உடலின் சூட்டை அவளுக்கு
அவளுக்கு கொடுப்பதற்காக அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அவளது கன்னங்களிலும் நெற்றியிலும் தன் உதடுகளால் மென்மையாக முத்தமிட்டு அவளது சுவாசத்தை மீட்க போராடினான். ஆகாஷின் மென்மையான அணைப்பிலும் சூடான மூச்சு காற்றிலும் மலரின் உடல் மெல்ல சூடேறியது. அவள் லேசாக கண் திறந்து தன் முன்னே பதற்றத்துடன் நிற்கும் ஆகாஷை பார்த்தாள். ஆகாஷ் என்று பலவீனமாக கூப்பிட்டாள். நான் இருக்கேன் மலர், உனக்கு ஒன்றும் ஆகாது என்று கூறி அவளது நெற்றியில் முத்தமிட்டான் ஆகாஷ். அந்த பனி இரவில் நீச்சல் குளத்து ஆபத்து அவர்களின் பயத்தை போக்கி இருவரின் மனதையும் உடலையும் ஒன்றிணைத்தது. ஆகாஷின் மீதிருந்த மரியாதையும் அன்பும் மலரின் மனதில் ஆழமாக பதிந்தது. சிம்லா பயணத்திற்கு பிறகு ஆகாஷிற்கும் மலருக்கும் இடையிலான பந்தம் மேலும் ஆழமானது. அலுவலகத்திலும் சரி, வீட்டிலும் சரி, இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு ஒரு சிறந்த தம்பதியாக வாழத் தொடங்கினர். சில மாதங்கள் மிக இனிமையாக உருண்டோடின. ஒரு நாள் காலை மெக்ரா நிவாசில் வழக்கத்தை விடவும் அதிக பரபரப்பும் மகிழ்ச்சியும் நிலவியது. மலருக்கு கடந்த சில நாட்களாக இருந்த உடல்நலக் குறைவால் குடும்ப மருத்துவர் வரவழைக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டார். பரிசோதனை முடிந்து வெளியே வந்த மருத்துவர் புன்னகையுடன் அந்த இனிப்பான செய்தியை பகிர்ந்தார். மலர் கர்ப்பமாக இருக்கிறாள். செய்தி கேட்ட அடுத்த நொடி வீடே மகிழ்ச்சி கடலில் மூழ்கியது. காயத்ரி அம்மாள் ஆனந்த கண்ணீருடன் மலரை அணைத்து அவளது தலையை வருடி ஆசீர்வதித்தார். என் குலத்தை காக்க வந்த மகாலட்சுமிடி நீ என்று நெகிழ்ந்தார். சிவகாமி துள்ளி குதித்து, எனக்கு பெரியம்மா ஆக போற சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க என்று மலரை கட்டி பிடித்து கொண்டாள். சிவா ஆகாஷின் தோள்களை தட்டி, வாழ்த்துக்கள் ஆகாஷ், நீ அப்பாவாக போற என்று வாழ்த்தினான். ஆகாஷ் மகிழ்ச்சியின் உச்சிக்கே சென்று விட்டான். மலரின் கரங்களை ஆசையோடு பற்றி அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். அவனது கண்கள் பனித்திருந்தன. தன் வாழ்க்கையை நிறைவாக்கிய மலருக்கு மனதார நன்றி கூறினான். குடும்பமே இந்த மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருந்த அந்த வேளையில் வீட்டின் பிரதான கதவு பலமாக திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அங்கே காவ்யா ஆத்திரத்துடன் அத்துமீறி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள். அவளது முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. ஆகாஷ் என்று உரக்க கத்தியபடி அவள் வரவேற்பறைக்கு வந்தாள். அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் அதிர்ச்சியும் அருவருப்பும் படர்ந்தன. காவ்யா மலரை அருவருப்புடன் ஏளனமாக பார்த்து, ஆகாஷ், என்ன தைரியம் இருந்தா என்னை ஏமாத்திட்டு தகுதியும் அந்தஸ்தும் இல்லாத இந்த சாதாரண வேலைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாய்? இவளுக்கு என் முன்னாடி நிக்க கூட யோகிதை இல்லை. இவளுக்காகவா என்னை தூக்கி எறிந்தாய் என்று நஞ்சை கக்கினாள். காயத்ரி அம்மாள் கோபத்துடன், காவ்யா, நாக்கை அடக்கி பேசு. இது மெக்ரா குடும்பத்து வாரிசை சுமக்கிற எங்க வீட்டு மகாலட்சுமி என்று கண்டித்தார். ஆகாஷ் அமைதியாக அடிமேல் அடி வைத்து முன்னே வந்தான். அவனது கண்கள் கனலாக கொதித்தன. காவ்யா என்று கம்பீரமாக கர்ஜித்தான் ஆகாஷ். உன் உண்மை ரூபம் எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என் மேல அன்பு இல்லை, என் பணத்தின் மேலதான் ஆசை. உன் அப்பா சொன்னதை கேட்டு என் சொத்தை கைப்பற்றத்தான் நீ என் கூட இருந்தாய். ஆனா இவ என் உயிரையே நேசிக்கிறவ. இவளோட தகுதியை பற்றி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இவ என் பேர் மலர் ஆகாஷ் மெக்ரா, என் வாழ்க்கையில் ஒரே மகாராணி என்று கர்ஜித்தான். காவ்யா அதை கேட்டு மேலும் ஆத்திரமடைந்தாள். ஆகாஷ், நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, ஆனா இந்த அனாதை பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா என்று கூறி மலரை நோக்கி பாய்ந்தாள். ஆனால் இந்த முறை மலர் பயந்து பின்வாங்கவில்லை. ஆகாஷ் தடுப்பதற்கு முன்பே மலர் விறுவிறுவென முன்னே வந்து ஆகாஷை பின்னுக்கு தள்ளினாள். அடுத்த நொடி பலார் அறை முழுவதும் அதிர்ந்து அடங்கியது. மலரின் கை காவ்யாவின் இடது கன்னத்தில் ஓங்கி பதிந்தது. காவ்யா நிலை தடுமாறி சுவரோரம் போய் விழுந்தாள். எல்லாரும் உறைந்து போய் பார்த்தனர். பழைய பயந்த சுபாவம் கொண்ட மலர் அங்கு இருக்கவில்லை. தன் கணவனின் கௌரவத்தை காக்கும் ஒரு வீர மனைவியாக நின்றிருந்தாள். மலர் தன் விரலை நீட்டி சிம்மமாக முழங்கினாள். மரியாதையா பேசு காவ்யா. இன்னொரு தடவை என் புருஷன் பேரையோ என் குடும்பத்தை பற்றியோ தப்பா பேசினாய், உன்னை போலீஸ்ல பிடிச்சு உள்ள தள்ளிடுவேன். இது என் வீடு. இவர் என் புருஷன். மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போ. காவ்யா தன் கன்னத்தை பிடித்தபடி அதிர்ச்சியிலும் அவமானத்திலும் உறைந்து நின்றாள். மலரின் கண்களில் தெரிந்த அந்த ஆவேசத்தை கண்டு அவளுக்கு முதல் முறையாக பயம் தொற்றிக் கொண்டது. இனி அங்கே நின்றால் தனக்கு மேலும் அவமானம்தான் என்று உணர்ந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தாள். காவ்யா சென்றதும் வரவேற்பறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. பின்னர் சிவா உறக்க சிரிக்க தொடங்கினான். வாவ், செம மாஸ் என்று கை தட்டினான். சிவகாமி,
நீங்க கெத்துதான் என்று கூச்சலிட்டாள். காயத்ரி அம்மாள் பெருமிதத்துடன் மலரின் நெற்றியில் முத்தமிட்டார். ஆகாஷ் பிரமிப்போடு தன் மனைவியை பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் பெருமையால் மின்னின. ஆகாஷ் மெதுவாக மலரின் அருகில் வந்தான். மலர் இப்போது லேசாக வெட்கப்பட்டு தலை குனிந்தாள். மருத்துவர் உன்னை மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க, ஞாபகம் இருக்கா என்று ஆகாஷ் குறும்போடு கேட்டான். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ என்று மலர் இழுத்தாள். மலர் யோசிப்பதற்குள் ஆகாஷ் அவளை தன் இரு கரங்களிலும் அள்ளி தூக்கினான். ஆகாஷ் விடுங்க, எல்லாரும் பார்க்கறாங்க என்று மலர் அவனது கழுத்தை கட்டி கொண்டு வெட்கப்பட்டாள். பார்க்கட்டும், என் பொண்டாட்டி இன்னைக்கு பண்ணின காரியத்துக்கு உன்னை தூக்கிட்டு போறதுல எனக்கு முழு உரிமையும் இருக்கு என்று சிரித்து கொண்டே அவளை மாடிக்கு தூக்கி சென்றான் ஆகாஷ். அறையினுள் வந்ததும் அவளை மென்மையாக கட்டிலில் அமர்த்தினான். அவள் அருகே மண்டியிட்டு அமர்ந்து அவளது இரு கரங்களையும் பற்றி முத்தமிட்டான். இன்னைக்கு நீ உண்மையிலேயே மெக்ரா குடும்பத்து மருமகளா கெத்தா நடந்துகிட்டாய் மலர். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்று ஆகாஷ் உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். நீங்க தானே சொன்னீங்க நம்ம சரியா இருக்கும்போது யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு. என் புருஷனுக்கு என் மேல முழு உரிமை இருக்கும்போது உங்க மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு என்று மலர் அவனது சட்டையை பிடித்து உரிமையோடு சொன்னாள். ஆகாஷ் உறக்க சிரித்துவிட்டு அவளது நெற்றியிலும் கன்னத்திலும் தன் அன்பை பொழிந்தான். அச்சமும் தயக்கமும் நிறைந்திருந்த மலரின் மனதில் இப்போது தன் கணவனின் மீது கொண்ட காதலும் தன் குடும்பத்தின் மீதான உரிமையும் முழுமையாக குடியேறியிருந்தது. 4 ஆண்டுகள் மிக வேகமாக உருண்டோடின. காலத்தின் சுழற்சியில் மனிதர்களும் சூழ்நிலைகளும் மாறினாலும் மெக்ரா குடும்பத்தில் அன்பும் பாசமும் மேலும் ஆழமாகி இருந்தது. கடந்த சில ஆண்டுகளில் காயத்ரி அம்மாளும் சாவத்ரி பாட்டியும் தங்களின் வயோதிகத்தின் காரணமாக இயற்கை எய்தியிருந்தனர். குடும்பத்தின் இரு பெரிய தூண்கள் மறைந்தது பெரும் துயரத்தை கொடுத்தாலும் அவர்களின் ஆசிகளும் நினைவுகளும் அந்த வீட்டில் எப்போதும் நீங்காமல் நிலைத்திருந்தன. அந்த இழப்பின் துயரத்தை போக்கவும் வீட்டின் மகிழ்ச்சியை மீட்கவும் வந்தவன் தான் சிறியவன் அன்பு. ஆகாஷ் மலர் தம்பதியின் 3.5 வயது மகனான அன்புவின் மழலை சிரிப்பும் அவனது ஓடி பிடித்த விளையாட்டுகளும் மெக்ரா நிவாசை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருந்தன. அன்று நகரின் பிரம்மாண்டமான அரங்கத்தில் பட்டமளிப்பு விழா கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. மேடையில் வண்ண விளக்குகள் மிளிர தங்க பதக்கம் வென்ற மாணவியின் பெயர் அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டின் சிறந்த வணிகவியல் மாணவியாகவும் பல்கலைக்கழக அளவிலான முதலிடத்தையும் பெற்று தங்கப்பதக்கம் வெல்லும் மாணவி சிவகாமி சிவா மெக்ரா. அரங்கமே கை தட்டல்களால் அதிர்ந்தது. சிவகாமி கம்பீரமான பட்டமளிப்பு அங்கியை அணிந்து கொண்டு புன்னகையுடன் மேடைக்கு சென்று தங்கப்பதக்கத்தை பெற்றுக்கொண்டாள். முன்னணி வரிசையில் அமர்ந்திருந்த சிவா அவளது சாதனையை கண்டு கண்களில் ஆனந்த கண்ணீருடன் பெருமையோடு கைத்தட்டினான். அவன் அருகே இருந்த ஆகாஷ், மலர் மற்றும் அவர்களின் தோளில் அமர்ந்திருந்த சிறியவன் அன்புவும் மகிழ்ச்சியை கூச்சலிட்டு கொண்டாடினர். தங்க பதக்கத்தை பெற்றுக்கொண்ட சிவகாமி மைக் முன்னே வந்து பேச தொடங்கினாள். அவளது குரலில் முன்பிருந்த பயமோ தயக்கமோ சிறிதும் இல்லை, தன்னம்பிக்கை மட்டுமே மிளிர்ந்தது. இன்னைக்கு நான் இந்த உயரிய மேடையில நின்னுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு நபர்தான், என் கணவர், என் பேராசிரியர் சிவா. ஒரு சாதாரண பொண்ணாக மேடை பயத்தோடும் தாழ்வு மனப்பான்மையோடும் இருந்த எனக்குள் இருந்த பயத்தை போக்கி உன்னால் முடியும்னு சொல்லி தன்னம்பிக்கையை வளர்த்தவர் அவர்தான். இந்த வெற்றி, இந்த தங்கப்பதக்கம் எல்லாமே அவருக்குத்தான் சமர்ப்பணம் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினாள். வரிசையில் அமர்ந்திருந்த சிவா தன் மனைவியின் இந்த வார்த்தைகளை கேட்டு நெஞ்சம் நெகிழ்ந்து போயிருந்தான். அவன் தோளில் அமர்ந்திருந்த அன்பு பெரியம்மா மாஸ் என்று தன் மழலை மொழியில் கூச்சலிட ஆகாஷும் மலரும் உறக்க சிரித்தனர். விழா முடிந்த அனைவரும் மகிழ்ச்சியுடன் மெக்ரா நிவாசுக்கு திரும்பி இரவு உணவு முடிந்து சிறியவன் அன்புவை தூங்க வைத்துவிட்டு மலர் அறைக்குள் வந்தாள். ஆகாஷ் ஜன்னலோரம் நின்று நிலவை பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தான். மலர் மெதுவாக வந்து அவனது தோளில் தலை சாய்த்தாள். என்ன யோசனை ஆகாஷ்? ஆகாஷ் திரும்பி மலரை தன் அணைப்பிற்குள் இழுத்து கொண்டான். கடந்த காலத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் மலர். ஆபீஸ்ல உன்னை அரைஞ்ச அந்த நாள், அப்புறம் நம்ம திருமணம், நீச்சல் குளத்து பனி இரவு, காவியாவோட அகந்தை, எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நாம எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சப்போ அதிசயமா இருக்கு. மலர் அவனது நெஞ்சில் முகம் புதைத்து, என் பாட்டி எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் நீங்க தான் ஆகாஷ். உங்க அன்பும் ஆதரவும் தான் என்னை இன்னைக்கு முழுமையான பெண்ணாக மாத்தி இருக்கு என்றாள். ஆகாஷ் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்ததால தாண்டி என் உலகமே அழகாச்சு என்று கூறி அவளது அன்பில் மூழ்கினான். மறுபுறம் சிவாவின் அறையில் சிவகாமி தன் தங்க பதக்கத்தை கண்ணாடியின் முன்னே வைத்து
பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தாள். சீருடையில் இருந்து மாறி வந்த சிவா மெதுவாக வந்து அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டான். அவளது கழுத்தில் தன் முகம் புதைத்து மென்மையாக முத்தமிட்டான். இன்னைக்கு மேடையில் என் பொண்டாட்டி பேசின பேச்சு இருக்கே, என் நெஞ்சமே நிறைஞ்சு போச்சு சிவகாமி என்றான் சிவா. சிவகாமி வெட்கத்துடன் திரும்பி அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். நான் உண்மையை தானே சொன்னேன், நீங்க இல்லனா இன்னைக்கு இந்த சிவகாமி இப்படி நிமிர்ந்து நின்று இருக்க முடியாது. சிவா அவளது உதடுகளை தன் கைகளால் வருடி கள்ள சிரிப்புடன் சொன்னான். சரி, மேடையில் எனக்கு கொடுத்த பாராட்டு எல்லாம் ஓகே, ஆனா இந்த கணவனுக்கு நீ கொடுக்க போற உண்மையான பரிசு எது? பரிசா? என்ன வேணும் உங்களுக்கு என்று சிவகாமி புரியாமல் கேட்டாள். சிவா அவளை மென்மையாக தூக்கி கட்டிலில் அமர்த்தி அவளது அருகில் சென்று, படிப்பு முடிஞ்சாச்சு, தங்க பதக்கமும் வந்தாச்சு, இப்போ சொல்லு சிவகாமி, நம்ம குடும்பத்தை அடுத்து பெருசு பண்ணலாமா? அன்புவுக்கு விளையாட ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேண்டாமா என்று குறும்பாக கேட்டான். சிவகாமி அவனது கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு முகம் சிவக்க வெட்கப்பட்டு அவனது அகன்ற நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். சிவா சிரித்து கொண்டே அவளை தன் அன்பால் மூழ்கடித்தான். அகந்தையும் அதிகாரமும் கொண்ட தொடக்கம், சந்தேகங்களும் பயமும் நிறைந்த பயணங்கள். ஆனால் இறுதியில் பொறாமையையும் துரோகத்தையும் வென்று உண்மையான அன்பினாலும் பரஸ்பர மரியாதையினாலும் தன்னம்பிக்கையினாலும் மெக்ரா குடும்பம் ஒரு அழகான நிறைவான குடும்ப காவியமாக மலர்ந்து விடிந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் செய்து விடுங்கள். உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி.